இன்றைய தேவ வார்த்தை ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நம்மை சிருஷ்டித்த கர்த்தராகிய தேவன் சோர்ந்து போகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பலன் கொடுக்கிற தேவன். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே, இந்த வாரத்தின் முதலாவது நாளிலே எந்த காரியங்களை குறித்தாகிலும் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்களானால், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஆதலால் தான் தாவீது சொன்னார், என் பலனாகிய கர்த்தாவே. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நீங்கள் எந்த காரியத்திலே சோர்ந்து போயிருந்தாலும் அந்த காரியத்திலே கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்புவதாக. அது குடும்பமோ, பிள்ளைகளோ, ஊழியங்களோ, வேலைகளோ, வியாபாரங்களோ, சரீர சுகங்களோ, அந்த காரியங்களிலே, சோர்ந்து போயிருக்கிற காரியங்களிலே கர்த்தர் இந்த வேளையிலே உங்களை பலனால் நிரப்புவாராக. ஆமேன். அதே போல வசனம் சொல்லுகிறது, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மை பெருக்கத்தின் தேவனாக, நம்மை பெருக்குகிற தேவனாக இருக்கிறார். சத்துவத்தை கொடுத்து நமக்கு தேவன் கிருபை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனாகிய கர்த்தர் சோர்ந்து போகிற ஒவ்வொருவருக்கும் பலன் தருகிறார். எனக்கு அவர் பலன் தருகிறார், என் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இதை செய்வதற்கு எனக்கு சத்துவம் இல்லையே, அந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு சத்துவம் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் எதிர்பார்ப்பீர்களானால், அந்த சத்துவத்தை உங்களுக்கு பெருக பண்ணவும் கட்டளையிடவும் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.